ஹலோ மீடியா ஃபேமிலி, நாம் பண்ணி பார்க்க போகிறது ஹையா நைன் குவார்டர்லின் மேங்க ஹாவால சீசன் 1 எபிசோட் 7 நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போன வீடியோ பார்த்து இந்த வீடியோ வாங்க, அப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு நல்லாவே புரியும். இந்த வீடியோ ஒரு தரமான சம்பவம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஒரு கேரக்டர் என்ட்ரி இருக்குது, அது அந்த மறக்காம இருக்க ஸ்கிப் பண்ண பாருங்க, அப்புறம் கதை நல்லாவே புரியும். அதோட நம்ம ஹீரோ பணக்காரங்கள மிஸ்டர் யான் இல்லாட்டி மிஸ்டர் ஸ்மோக்கின்னு நம்ம எல்லா பணக்காரங்களும் நம்ம ஹீரோ கூப்பிடுவாங்க. எல்லா பணக்கார ஃபேமிலியும் குறிப்பிட்ட பணக்காரங்க மட்டும் நம்ம ஹீரோவை மிஸ்டர் யான் கூப்பிடுவாங்க. அதை மட்டும் நம்ம வச்சுங்க, வரப்போற கடையில கொஞ்சம் குழம்பு ஆரம்பிக்க நான் இப்பயே சொல்றேன். எபிசோட் ஓப்பனிங்லே நம்ம யூகேல கொண்டு நல்லா காமிக்கிறாங்க. அங்க வந்தாங்களும் இது வில்லா நம்பர் 1, ரொம்ப அற்புதமான வில்லா, இது விலை மட்டும் $60 மில்லியன் சொல்லிட்டு அங்கே பசங்க நீங்க யாரு பெரிய வெல்த்தியான ஃபேமிலி சேர்ந்த பொண்ணான்னு அவங்க கேட்டிருக்கப்படி சைடுல ஒரு பொண்ணு, நான் இந்த இடத்துக்கு போன அப்பா கூட வந்தேன், ஆனா இந்த இடத்துக்கு வேற இடத்தோட ஓனரா இருந்தாரு, இந்த இடத்துல உங்களுக்கு சொந்தமானதான்னு சொல்லி அவங்க ரோட்ல கேட்க போல அவங்க பக்கம் இது எங்களுக்கு சொன்னமான சொல்லி யூகே கிளாஸ்மேட் சொல்ல அந்த பொண்ணு பக்கத்துல பையன்ட்டு அப்புறம் அவங்களுக்கு என்ன ஆர்டர் இருக்குன்னு சொல்லி அவங்க கேட்க போய் அவங்க சொல்ல போல இந்த அவங்க சொந்தம் இல்லையோ பேச அமைக்க போய் நம்ம யூகே கிளாஸ்மேட்டும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து காமிக்க போய் இது உங்களுக்கு போன மாதிரி வாய் இருக்கும் ரொம்ப பேசக்கூடாதுன்னு சொல்லி சொல்ல போய் அவங்க அப்படியே தள்ளி விட்டுறாங்களா. அதுக்கப்புறம் பங்கிட்டு பசங்களா நீங்க லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணீங்கன்னா இவ்வளவு பண்ணி சம்பாதிச்சு கேட்க போய் நம்ம யூகேயும் என்ன சொல்லிட்டு முடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க இன்னும் சென்னை வரலன்னு சொல்லி நாங்க பாத்துட்டு இருக்க போறியே அடையிட்டு நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறேன். நம்ம ஹீரோவும் ஃபெராரிக்கார வில்லாக்கு வில்லைன்னு படிட்டு உள்ள வந்துட்டு இருக்க போய் ஹீரோவை ஒரு இலக்கார நம்ம ஹீரோவை இடிக்கிற மட்டும் வந்துட்டு கிராஸ் பண்ணி போக நம்ம ஹீரோ யாரா எல்போல் சொல்லி ஹீரோ பாத்துட்டு இருக்க போய் அந்த இது 4 மில்லியன் மதிப்புல ஃபெராரிக்காரன்னு சொல்லி அவங்க பார்க்க போய் அந்த கார்ல சீனியர் ஜெங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறான். அவனும் போன் பேசிட்டு இருக்க போய் நம்ம ஹீரோ யாரும் பார்க்க போற அவனும் நம்ம ஹீரோ பார்க்க இருக்கு யூகி இவனை போல சேக்கலாம் குடிச்சிருக்காரு, இவனை பத்தி அது பெரிய பிரேக் தர போறான்னு சொல்லி அவனும் பாத்துருக்க போய் நீ வந்துட்டீங்கன்னா சொல்லி நம்ம யூகே சொல்றாங்க. ஹீரோ 2 பேரும் ஒரே இருக்கு பார்க்க போய் நம்ம யூகி மேல போற அவனும் கட்டி பிடிக்க போக யூகி குனிஞ்சி ஹீரோ பார்க்க போயிடுறாங்க. ஹீரோவும் ஹாப்பி பார்ட்டின்னு சொல்லிட்டு அவனும் கிஃப்ட்னு சொல்றாங்க, அவங்க தேங்க்யூன்னு சொல்றாங்க. அதை பார்த்து அவனும் வெறுப்புல இருக்க பின்னாடி லாரி வந்து நிக்கிறேன். லாரி என்ன பார்த்து அவனும் இப்பதான் எனக்கான வாய்ப்புன்னு சொல்லி அவனும் யூகி கிட்ட போயிட்டு நான் உங்களுக்கு கொடுக்க போற கிஃப்ட் நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அந்த ராஜ் நம்பி இறங்குது. அதுக்கப்புறம் அவனும் ஹீரோ பத்தி உனக்கு இப்ப காமிக்கிறேன் நான் லோயர் கிளாஸ் அப்பர் கிளாஸ் டிஃப்ரெண்ட் அவனும் அப்படி சொல்றான். அவன் என்ன கிஃப்ட் பண்ணிக்கிறான் பார்த்தா பியானோட இது நிச்சயமா உங்களுக்கு கரெக்டான கிஃப்டா இருக்கும் யூகி. அவரோட ஹாப்பி பார்ட்டி அவனு சொல்ல நம்ம யூகியும் இந்த கிஃப்ட் பார்த்து ரொம்ப விலை அதிகமா இருக்கும் போல, நான் வந்து அவங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு சொல்ல போய் எனக்கு அதெல்லாம் வேணாம், இது உங்க கிஃப்ட்னு சொல்லி இன்னைக்கு நான் உங்களுக்காகவே நான் என்ன ஓன் மியூசிக்கை கம்போஸ் பண்ண போறேன் சொல்லி அவனை கண்ணு வாசிக்க பார்த்து எல்லா பொண்ணுங்களும் இன்னைக்குதான் எனக்கு ரொம்ப கொடுத்துச்சுலாம் சொல்லி என்ன சொன்ன அவனை பார்த்து லவ்ல அவனை மியூசிக்கை போட்டு முடிக்க. அதுக்கப்புறம் சுற்றினா நம்ம யூகி சீனியரா நல்ல ஜோடின்னு சொல்லி பேசிட்டு நம்ம யூகி மீறி நீங்க நல்லா வாட்சிங்கன்னு சொல்லப்ப அப்படி நீங்க சொல்ற எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்லி அவனை சொல்ல. அதுக்கப்புறம் அவனும் ஹீரோவை பார்த்து அம்மா நீ உன்கிட்ட ஸ்கில் அடிச்சிருக்காங்க சொல்லி ஹீரோவை அவன் கேட்கப்படும். ஹீரோவும் இப்ப என்கிட்ட இந்த ஸ்கில்லும் இல்லைன்னு தெரிஞ்சா எல்லாம் எனக்கு இந்த பையன் அதுக்கப்புறம் இப்படி சொல்றான்னு சொல்லி ஹீரோவும் நம்ம பியானோ பிளே பண்ணிட்டான்னு சொல்லி அவனும் சொல்ல 15 சாக்காங்க. நம்ம யூகியே நான் சின்ன பியானோ சாக்காவ 15 எல்லாரும் என்ன பிச்சைக்காரன் ட்ரெஸ் போட்டு பியானோ வசிக்க போறான்னு சொல்லி அவங்களும் சாக்காவ நம்ம ஹீரோ பியானோ காணோனே எனக்கு ஒரு மண்ணம் கிட்டே தெரியாது அப்படி பியானோ அப்படி நான் பஞ்சு கொடுத்தேன் சொல்லி ஹீரோவும் பார்த்துருக்க அப்புறம் சிஸ்டம்ல தெரியப்பட்ட சிஸ்டம் பியானோ ஸ்கில்லையும் வச்சிருக்கு. அதுக்கு நம்ம ஹீரோ பட்ட ஐடி பஸ் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு போகணும் சொல்லி ஹீரோ பட்ட ஐடி பஸ் பாயிண்ட்ஸை கொடுக்க. அதுக்கப்புறம் நான் கம்பெனியில் நான் நியூஸிக் நான் சொல்லி நம்ம ஹீரோவும் சிஸ்டம் எனக்கு 50 வருஷத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொன்னேன். நம்ம ஹீரோ மாதிரி வாசிக்க ஆரம்பிக்க அதை பாட்டாமல் பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஏன்னா நான் வாட்சிட்டு அதே திருப்பி போட்டிருக்காரு இவ்வளவு மெமரைஸ் பண்ணியா இதெல்லாம் வாய்ப்பு எல்லாம் சொல்லி இருக்கும்போது நம்ம ஹீரோவும் என்ன தம்பி இருக்கே சாக்கானா இப்படி மெயின் பிக்சர் சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் இன்னும் ஸ்பீடாக்க அதை பாட்டு அவனு என்ன இவ்வளவு ஸ்பீடா வாசிக்கன்னு அவனு சாக்காவ. நம்ம ஹீரோ வாசிக்க 4 கையா தெரிய அப்புறம் சுற்றின வசங்கன்னா என் கண்ணை வச்சு குருட்டா போச்சுறாங்க 4 கையா அங்க தெரியான்னு சொல்லப்படியே மச்சி எனக்கும் தான் சொல்றாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு லெஜெண்ட் பியானோ வாசிக்க ஒரு லெஜெண்ட் அப்புறம் ஹீரோ வாசிச்சிருக்க பாட்டுனே இந்த மட்டும் வாசிக்க அவங்களுக்கு அதிகமா ட்ரெயின் பண்ணணும், அதோட இருக்கு அவங்க டேலண்ட் முக்கியம் சொல்லிட்டு இருக்கப்படி. ஆனா இதை மட்டும் ஒருத்த நல்லா கட்டு அது ஆடியன்ஸோட மனசை மியூசிக்கன் வச்சு சொல்ற மட்டும் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் சொல்லிட்டு இருக்கப்படி ஹீரோவும் பினிஷ் பண்ணிடலாம் அந்த இதை அப்படி மீற பினிஷ் பண்ணி முடிச்சா என்ன புகையா குழந்துட்டு இருக்கு அந்த அளவுக்கு ஹீரோ வச்சவங்க அதை மியூசிக் பிளே பண்ணியிருக்கான். அங்க நம்ம ஹீரோ பிளே பண்ண பட்டு எல்லாம் வாயை பொழுது நின்றுட்டு இருக்க. நம்ம ஹீரோ அங்கே ஒரு சிகரெட் எடுத்து அந்த பியானோல ஹீட்லயே பட்டு வச்சேன் அப்படின்னு மிஷினை கிட்ட போயிட்டு உங்களையும் நான் டேலண்ட்லாம் இருக்கு, அதை நீங்க நிச்சயமா நல்ல எக்ஸ்பீரியன் வழங்கல நீ பெரிய ஆக வரலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சிகரெட் வாய வச்சுட்டு. ஆனா பியானோங்கிறது 2 பேருக்கு போட்டி இல்ல, அது ஒரு கலன் சிலிம் போய் அவனு சரின்னு சொல்லிட்டு பிரியாம நின்றுட்டு இருக்கேன். எல்லாம் நம்ம ஹீரோ பாட்டு பாட்டு முக்கிய சுட்டிடுவாங்களா. அதுக்கப்புறம் யூகியும் நான் தேர்ந்தெடுத்த கருத்தா இருக்கு ஜெனிவா பணக்கா மட்டும் இல்ல அது மட்டும் இல்லாம அவற்றை நிறைய டேலண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம யூகியும் வில்லத்தனமா சொல்றாங்க.
அப்படி நம்ம ஹீரோவும் அந்த ஜூஸ் குடிச்சிருக்க அப்படியே நம்ம ஹீரோ யூகி கிட்ட கவுண்டர் ஆகி முடிஞ்சது. என்னென்ன ரிவர்ஸ் அடிச்சு நம்ம ஹீரோ பார்த்திருக்க அப்படியே ஒரு விஷயம் பண்ண ஹீரோ ரொம்ப சந்தோஷமாக. ஏன்னா பட் நம்ம ஹீரோக்கு 7 மில்லியன் யுவான் கிடைச்சிருக்கா. இந்த வில்லா வாங்கின ஒட்டுக்காண்டா ஹீரோ செம்ம ஜாலியாக சிரிச்சிட்டு இருக்கான். அப்படி நம்ம ஆட்டிபியூட் ஸ்பைன்ஸ் இருக்கு, நம்ம என்னடி யூஸ் பண்ணலாம் ஹீரோ பார்த்திருக்க அப்படியே சைட்ல நம்ம யூகி கூப்பிட்டு நீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் சொல்லப்போற நம்ம ஹீரோவும் நான் உங்க சிங்கனை கொடுத்த கிஃப்ட் எப்படி செம்ம வேற லெவல் நினைச்சா ஹீரோ அவன் பியானோ ப்ளே பண்ண சொல்லிட்டு இருக்கான். அதை பட் அவங்க சிரிச்சிருக்க அப்படியே பின்னாடி நம்ம சீனியரும் முடிச்சுட்டாங்க போங்க சொல்லி நம்ம சீனியரும் ஓரமா கண்டுறாரு. அங்க வந்தவங்களாம் இங்க இன்னும் குவீன் பெங்கே இன்னும் வராம இருக்கான்னு சொல்ல போல அங்க டக்குன்னு கருவு தொக்கமா சவுண்ட் கேட்குது. ஏன்னு பார்த்தா அங்க கருவு யாருன்னு இருக்கேன் அவங்க சுத்தின பசங்களாம் இவங்க கேம்பஸோட ஃபர்ஸ்ட் பியூட்டி சொல்லி அவங்க சொல்றாங்க. அதோட நம்ம யூகே செகண்ட் பியூட்டி ஃபர்ஸ்ட் பியூட்டி அப்படியே நம்ம ஹீரோ பேக் அண்ட் மசாலா வாங்கிக்கிறான். இவங்களாம் ஐஸ் பிரின்சஸ் குவீன் பெங்கே இவங்க எந்த இடத்துல போனாலும் இவங்க பியூட்டி தான் இன்னைக்கு டாப்பு. அது மட்டும் இல்லாம இவங்க ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் பிரசிடென்டா ஒரு சொல்லியிருக்கப்படி அதோட இவங்க அதுக்கு முன்னாடி ஃபேமஸ் இல்ல. இவங்களுக்கு பசங்கனாலே பிடிக்காது. ஆனா இன்னாலேயே சில பேர் யோசிக்கிறாங்கன்னா இவங்களுக்கு பொண்ணுங்க தான் பிடிக்கும்னு நினைச்சிட்டு அவங்க அழுக வச்சு பல பொண்ணுங்க வாங்கியிருக்காங்க. அது மட்டுமே யூக்கியும் அவங்களும் ஒரு கப்பல்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்க கிளாஸ்மேட் வச்சு சொல்லப்பட்ட அவங்க சின்ன வயசுல கடத்தப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம போலீஸ் கரெக்டா இதுல போய் அவங்க காப்பாடுனால எந்த இன்ஜுரியுமே இல்லாம தப்பிச்சிட்டாங்க. இங்க மட்டும் அவங்க லைஃப்ல அந்த நாளே அவங்களுக்கு பசங்களை பார்த்தாலே வெறுப்பா இருக்கும்னு சொல்லி மீறி சொல்றான். அதுக்கு பெங்கியை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் யூக்கியும் இங்க 2 பேர்ல யார் ரொம்ப அழகா இருக்காங்கன்னு சொல்லுங்க மீறி கேட்க போறே ஹீரோவும் நீதான் காண எனக்கு இன்னைக்குமே எனக்கு அழகுன்னு சொல்லி ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோவா மனசுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு தான் இந்த பெங்கியோட கல்லியா இருக்கும். ஏன்னா இவங்க மண்டல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அப்ப ஏன் சொல்லிட்டு அப்புறம் யூக்கியும் பெங்கி எவங்க சொல்லி அவங்க கூப்பிடுறாங்க. ஹே அம்மா கூப்பிடுற ஹீரோ சொல்லிட்டு அப்புறம் அவங்களும் சாரி நான் நினைச்சு நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டு டிராஃபிக் ஜாம் அப்புறம் யூக்கியும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை சின்ன மாசம் அங்கே இன்ட்ரெஸ்ட் நிக்க போறியே. ஓ நீ சின்னவாண்ணா நீ தானே இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பியானோ ப்ளே பண்ண நம்ம ஹீரோ காமன் சொல்ல போய் அவங்களும் நம்ம ஹீரோ பற்றி கழுவி விட்டு அமைக்கிறாங்க. பல பொண்ணுங்களை கவுண்ட் வச்சிருக்கானோ அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க கழுவி ஊட்டிட்டு இருக்காங்க. ஹீரோவும் கடுப்புல ஏன்டி இவனை கொண்டு போகணும் சொல்லி ஹீரோ மனசு வச்சு அடிக்க போய் யூக்கியும் தடுத்துட்டு பெங்கே இப்படிலாம் சொல்லாங்க பாவங்க சாஃப்ட் ஹார்ட்னு சொல்லி அவங்க ஹீரோ தத்துவம் பண்றாங்க. அப்படியே நம்ம பெங்கே போகப்படியே நம்ம ஹீரோக்கு லிசன் பண்ணி விடு ஹீரோவும் அதை பார்த்தோன்னே அது சிஸ்டம் பண்ணி இப்ப ஒரு ஆன்டி எப்பன்னு இந்த ஆட்டி நான் பிடிக்காதவங்களும் பண்றேன் சிஸ்டம் போட்டு ஹீரோ கீழே போட்டு அடிக்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் கேக் வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. இல்ல ஹாப்பி பர்த்டே சொல்லி ஹீரோக்கு சொல்லிட்டு அவங்களும் ஹீரோ கூட சேர்ந்து கேக் வெட்டாங்க. அதுக்கப்புறம் பெங்கையும் நான் கூட தனியா பேசுன்னு சொல்ல போறேன் மியூக்கியும் வராங்க. பெங்கையும் நீ முடிஞ்ச அளவுக்கு சின்னிவன் கிட்ட ஏன்னா சின்னிவன் சமீபத்துல பல பொண்ணுங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கான். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீ அவங்க தள்ளி விடுக்க நல்லன்னு சொல்ல போறேன். அதோட நான் 2 வருஷம் கேரேஜ் விட்டா போறேன் போஸ்ட் நான் ஒருத்தலாம் இருக்கேன்னு சொல்லி அவங்க சொல்ல போறேன். உங்க போஸ்ட் எந்த அப்படிங்களா நான் பிரசிடென்ட் ஆகிறேன் அவங்க சாக்கா போறியே எடுக்கவும் எனக்கு நீங்க பலவே கொடுத்தீங்க சே வச்சுங்க சொல்லி அவங்களும் அதோட நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து எனக்கு கண்டாண்டாங்கன்னா ரூமர்ஸ்ல உண்மையா இருக்கும்னு சொல்லி அவங்களும் வீர வச்சுட்டு பிரசிடென்ட் எனக்கு உங்க மேல ரொம்ப மரியாதை இருக்கு. ஆனா எனக்கு இந்த ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் பிரசிடென்ட் ஜாப் எனக்கு வேணாம்னு சொல்லி அவங்களும் சொல்ல நம்ம பெங்கையும் கிட்ட போயிட்டு நான் சொன்னாடுறான் நீயா ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் ஆகணும்னு சொல்ல போல நான் இப்ப இருக்க என்னோட வைஸ் பிரசிடென்ட் பொசிஷனே நான் ரிசைன் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா அப்புறம் நான் சின்னிவனுக்கு ஒரு அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு சொல்ல நம்ம யூக்கியும் நம்ம பெங்கையும் இங்க அவன் மூளை காந்திக்க வந்துருச்சு அவங்க ஆபீஸ் நினைச்சுக்க கோல்ஸ் நினைச்சுன்னு சொல்லி அவங்களும் சொல்லிட்டு போய் ஹீரோக்கு பாயிண்ட் மைனஸ்ல போறேன். ஹீரோவும் ஏன்டி கேட்கறானே சாப்பிட்டு ஏன்டி மைனஸ் ஆக்கிறீங்கன்னு சொல்லி ஹீரோ கறிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம யூக்கியும் எல்லாம் நல்லபடியா போயிட்டாங்க சொல்லி அவங்களும் எல்லாத்தையும் அனுப்பி வைக்க அதுக்கப்புறம் யூக்கியும் சின்னிவன் சொல்லி நம்ம ஹீரோ கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ என்னன்னு கேட்டா நான் உங்க கூட பேச முடியுமா சொல்லி அவங்களும் கேட்கறோம். இந்த எபிசோட் நம்ம எந்த கடை போட்டுனா அதோட அடுத்த வீடியோ செம்ம வெயிட்டாம இருக்க போது உங்களுக்கு கிடைச்சி டோஸ் இருந்துச்சு மக்கள் கவுண்ட் பண்ணிப்போங்க. அப்புறம் நான் உங்களுக்கு ரிப்பீல் பண்ணி சீக்கிரட்லையும் அது மட்டும் இல்லாம உங்க டைம் பின்ன வளம் பேசி வீணாக்காம நான் உங்க விஹெச் நீங்க பார்த்துக்கு விஹெச் வைஃப் சியூ டேக் பை அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.